அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜெய்பீம் படத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி இழப்பீடு வழங்க கோரிய வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். ஜெய்பீம் திரைப்படத்தின் உண்மை சம்பவத்தில் காவல்துறையினரின் அத்துமீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி இழப்பீடு வழங்குவது குறித்த நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா கண்ணு காவல்துறையினர் சித்திரவதையால் உயிரிழந்தார். கணவரை மீட்டு தரக்கோரி ராஜா கண்ணுவின் மனைவி பார்வதி தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினருக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் காவல்துறையினருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. அதே போல பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணுவின் மனைவி மற்றும் உறவினர்களுக்கு இடைக்கால இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இடைக்கால இழப்பீடாக ராஜா கண்ணு மனைவிக்கு 1,35,000 ரூபாயும், ராஜா கண்ணுவின் சகோதரி ஆட்சிக்கு 50,000 ரூபாயும், ஆட்சியின் மகன் குள்ளனுக்கு 25,000 ரூபாயும், மற்றொரு மகன் குறிஞ்சியப்பன் உட்பட 5 பேருக்கு தலா 10,000 ரூபாயும் இழப்பீடானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறையினரின் அத்துமீறலால் பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணுவின் உறவினர்களான தங்களுக்கு பொது சட்டப்படி இறுதி இழப்பீடு வழங்க கோரி ராஜா கண்ணுவின் சகோதரி மகன் குளஞ்சியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தனது மகனுக்கு அரசு வேலையை வழங்க வேண்டும் எனவும் சிறப்பு சட்டத்தின் கீழ் வீட்டுமனை மற்றும் நிவாரணங்கள் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் இறுதி இழப்பீடு வழங்குவது தொடர்பாகவும் சிறப்பு சட்டத்தின் கீழ் வீட்டுமனை அரசு வேலை வழங்குவது குறித்த நிலைப்பாட்டை தெரிவிக்கும்படி தமிழக அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜா கண்ணு மரணத்துக்கு நீதி கேட்டு அவரது மனைவி பார்வதி 1993 நடத்திய சட்ட போராட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் திரைப்படம் தயாரிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி. ஜெய்பீம் படத்தின் உண்மை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி இழப்பீடு வழங்க கோரிய வழக்கின் விசாரணை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.